இந்த ப்ரோமோக்கு வந்த கமெண்ட்ஸை தான் இப்போ படிக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். நேற்று சாண்ட்ரா நடிப்பில் அன்பில் மகேஷ் மிஞ்சி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பின் மகேஷை மிஞ்சி விட்டார் சாண்ட்ராவோட நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கீழே வந்து செம்ம ட்ராமா போட்டிருந்தாங்கங்க. அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் நேற்று மயக்கம்லாம் போட்டு ஒருத்தி உயிரை கொடுத்து நடிச்சிட்டு இருக்கா. இந்த எஃப்ஜேக்கும் வியனாக்கும் காதல் கேட்குதா காதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு என்னென்னா கீழே வந்து கிடக்கு, பக்கத்தில் என்னமோ அந்த சைடில் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க போல். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் நேற்று பிரஜின் வெளியே போய் விஜய் சேதுபதியை பார்க்கல, வெளியே அவர் பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கல, அப்படி தானே நம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நேற்று காரில் வெளியே போனார்ல பிரஜின், அவர் விஜய் சேதுபதி கிட்ட என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் கேரளா நடிப்பு அரக்கி சாண்ட்ரா நேற்று நடித்த நடிப்புக்கு ஆஸ்கார் விருந்தே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே அழுந்தாங்கன்னா பயப்படுவாங்கல்ல. ஆனால் சாண்ட்ரா அழுவும் போது தான் எல்லாருமே என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுதே அப்படின்னு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான்லாம் எபிசோடை மூடிட்டு உள்ளே போய் படுத்துட்டேன். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் கார் கம்பெனி கஷ்டப்பட்டு ப்ரொமோட் பண்ண வந்தால் இந்த சாண்ட்ரா காரியத்தை கெடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ப்ரொமோட் ஆனது ஆயிடுச்சு. கார் கம்பெனிக்கு பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. காரெல்லாம் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது அதிலெல்லாம் போகணும், இல்லைனா வாங்கணும்னு ஆசை தான். அது முடியாது, போயாச்சும் ட்ரை பண்ணலாம். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இப்போ இவங்களால் பிக் பாஸ் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த சீசனில் தான் பிக் பாஸை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. கமெண்ட்லேயும் நேற்று ஒரு காரில் அன்பு கேங்கையும் இன்னொரு காரில் ஆட்டிடியூட் கேங்கையும் ஏற்றி அப்படியே கூவத்தில் கொண்டு தள்ளியிருந்தீங்கன்னா அடுத்த 50 நாளைக்கு ஆடியன்ஸாவது ஹாப்பியாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல இந்த கமெண்ட்டு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணுறவங்களை இப்படி நாமினேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் உள்ளே இருக்கிறவங்க மிக்சர் பார்ட்டி எல்லாம் 80 நாள் வரைக்கும் தாண்டி அப்படியே போயிடுவாங்க. ஃபைனலி பிபி டைட்டில் வின்னர் சீசன் பெஸ்ட்டு மிக்சர் பார்ட்டியாக தான் இருக்கும். ஒரு மிக்சர் சாப்பிட்றவங்க தான் பெஸ்ட்டு ஆளாக இருப்பாங்க, டைட்டில் வின்னர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எல்லாரையும் நாமினேஷனில் போட்டிருக்காங்க போல், அதனால தான். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். கமெண்டில் நேற்று விஜய் சேதுபதி சாண்ட்ராவிடம் என்ன என் மேலே இன்னும் கோவமா என்று கேட்டது எத்தனை பேருக்கு எரிச்சலாக இருந்தது, அவ பண்ணினது தப்பு, திட்டினீங்க, அது எதுக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை திட்டிருக்கீங்க, ஏன் அவங்கள எல்லாம் கேட்கல, பாரபட்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை வெளியே கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக விஜய் சேதுபதி பார்த்து பேசி அட்வைஸ் பண்ணியிருப்பார், மக்களை எல்லாம் முட்டாள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் அந்த காரில் எடுத்துகிட்டு போய் விஜய் சேதுபதி பேசியிருப்பாருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கமெண்டில் சனிக்கிழமை இரவு விஜய் சேதுபதி மைண்ட் வாய்ஸ், ஐயோ சாண்ட்ராவை திட்டேன், சனிக்கிழமை முதல்ல போய் மன்னிப்பு கேட்கணும், ஞாயிற்றுக்கிழமை போய் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐயோன்ற மாதிரி. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். அப்படியா நினச்சிருப்பாரு அவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க. அடுத்த கமெண்டில் சாண்ட்ராவின் ஆஸ்கார் கதறலை கேட்காமல் சிறிது நேரம் மியூட் செய்து தான் சரி என்று தோன்றியது அப்படின்னு. அவங்க கத்துறத மியூட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காது வலிக்கு கொஞ்ச நேரம் மியூட்லேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தோணுச்சான். ஏங்க, நான்லாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்துட்டேங்க, அப்புறம் எல்லாரும் மியூட்டில் போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். கமெண்டில் பிபி கண்ணை இனி திறக்காதீங்க என்று திமிராக பேசிய சாண்ட்ராவை பிரஜின் எவிக்ஷன் ஆவது போன்ற நாடகத்தை நடத்தி சாண்ட்ராவை கண்ணீரும் கம்பளையும் கதற வைத்த பழி தீர்த்தது
கொண்ட பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சாண்ட்ராவை கதற விடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எங்களுக்கெல்லாம் தோணுது. ஏன்னா அவங்க பண்ணுற வேலை அந்த மாதிரி. சரி அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஒரு பொண்ணாக இருந்தே ஒரு பொண்ணை குறை சொல்லக்கூடாது, எனக்கு புரியுது. ஆனால் அவங்க பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கலையே, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரி வாங்க பார்க்கலாம் அடுத்த கமெண்ட்டை. கமெண்ட் திவ்யா கோசம். நேற்று திவ்யாவின் மைண்ட் வாய்ஸ் உன்னையும் என்னையும் தானே சேர்ந்து திட்டினாரு. ஆனால் உங்ககிட்ட மட்டும் வந்து இப்படி பேசுனா எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு இருந்திருக்குமா திவ்யாவோட மைண்ட் வாய்ஸ். ஏங்க 1000 தான் இருந்தாலும் அது ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, எப்படிங்க அவர் சாரி கேட்காம இருந்திருப்பாரு? எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். சரி